ஹேவ் அ லாங் டெர்ம் கோல். இந்த ஷார்ட் டெர்ம் கோல வச்சுக்கிட்டு வரவங்க தான் நெறைய பேர் மார்க்கெட்ல காணாம போயிடுறது. நல்ல லாங் டெர்ம் கோல் இது மார்க்கெட் வந்து ஏதோ 100 மீட்டர் ரேஸ் கிடையாது. இட்ஸ் அ மேரத்தான். தம் கடிச்சு எவ்வளோ தூரம் ஓடுறோன்றது தான் மேட்டரே தவிர, 100 மீட்டர் கிடுகிடுன்னு ஓடி போயிட்டோனே ஜெயிச்சிடலான்றது சும்மா பேச்சு. ஸோ, ஒரு லாங் ரன்ல என்னோட விஷன் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்லயோ, 10 இயர்ஸ்லயோ நான் வந்து ஒரு நல்ல நிலைமையில இருக்கணும். என்னோட இன்வெஸ்ட்மென்ட் போர்ட்ஃபோலியோ ஹேஸ் டூ பி இன் அ வெரி குட் ஸ்டேட். நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, ட்ரை டூ ரீபேலன்ஸ் யுவர் போர்ட்ஃபோலியோ. இந்த ரீபேலன்சிங்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே இதுவ அப்படியே மெயின்டெயின் பண்ணக்கூடாது. அப்போ போர்ட்ஃபோலியோல கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும். ஒரு விஷயம் நல்லா ஏறிட்டு இருக்கும், ஒரு விஷயம் கம்மியாகும். நீங்க டைவர்சிஃபை பண்ணி தான் ஆல்ரெடி வச்சிருக்கீங்க. கரெக்ட்டா 40% ஃபார் எஸ்ஐபில வந்து இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு 30% ஃபார் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ், 20% அண்ட் 10% பிரிச்சு வச்சிருக்கோம். இதை ரீபேலன்ஸ் பண்ணணும். சம்டைம் 5% இதுக்கு ஏற்றணும், 5% இதுக்கு இறக்கணும். அந்த ரீபேலன்சிங்கும் நம்ம பண்ணணும். அண்ட் பெரிய பெரிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸே நார்மலா 6 மந்த்ஸ் டு 12 மந்த்ஸ், ஒரு 6 மந்த்ஸ் டு 1 இயர் கேப்ல ரீபேலன்சிங் ஆஃப் ஸ்டாக்ஸ்ன்றது எப்பவுமே பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோல இருக்க ஸ்டாக்ஸா இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும், அதையும் ரீபேலன்சிங் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை.